المتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد. صدق الله العليم. ربنا إنك جامع الناس ليوم لا ريب فيه. எங்கள் இறைவா, நிச்சயமாக நீ ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பவனாக இருக்கின்றாய். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத். நிச்சயமாக அல்லாஹ் வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு நாளில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதாக கூறக்கூடிய இந்த இறைவசனம் ஒரு துவாவாக அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அல்லாஹ் மறுமை நாளையில எல்லா மனிதர்களையும் நீ ஒன்று சேர்த்துருவ. ஆனா எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பதற்கு பின்னாடி எல்லா மனிதர்களும் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்களாக இருப்பாங்களாங்கிறது தான் அந்த கேள்விக்குறி. எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்துருவான். அதுக்கு பின்னாடி அந்தந்த மனிதர்களுடைய அவரவருடைய இபாதத்துகளை கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றியதை கொண்டு என்ன செய்யப்படும்? தனித்தனியா பிரிக்கப்படும். அதுல எல்லாம் வல்ல இறைவன் அவன் நேசிக்கக்கூடிய கூட்டத்தார்களோடும் நல்லவர்களோடும் சேர்ந்திருக்கக்கூடிய நசீபை நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஹஜ்ரத்னா உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அன்சாரி சஹாபிகளில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி பள்ளிவாசலுக்காக வேண்டி அவருடைய வீடும் மதீனாவில் அவர் இருக்கிறாரு. மதீனாவில் இருந்து அவர் இருக்கக்கூடிய வீடும் பள்ளிவாசலும் ரொம்ப தொலைவாக இருக்கும். இப்ப உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, பள்ளிவாசலுக்கும் அவர் வீட்டுக்கும் ரொம்ப தூரமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு முறையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களோடு ஜமாத்தாக அவர் தொழுவார். எல்லா வக்து தொழுகையுமே கரெக்டா அட்டெண்ட் ஆயிடுவார். நபி அவர்களோடு சேர்ந்து தொழாம இருக்கவே மாட்டார். எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்தது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பரிதாபமா இருந்தது. அதனால என்ன செஞ்சேன், ஒரு நாள் அந்த அன்சாரி சஹாபிட்ட போய், இந்த மாதிரி நீங்க ஒரு வாகனம் வாங்கிட்ட. வாகனம்னா என்ன? ஒரு கழுதை. அந்த காலத்துல அதான் வாகனம். ஒரு கழுதை ஒண்ணு நீங்க வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா தொழுக நேரத்துக்கு என்ன செஞ்சிடலாம், அதுல நீங்க வரலாம். இப்போது இருக்க மாதிரி அன்றைய காலகட்டத்தினுடைய சாலைகள் வசதி எல்லாம் இருக்காது. மதீனாவுல இருந்து அவர் பள்ளிவாசலுக்கு தொலை வரணும் அப்படின்னு சொன்னா வெறும் கல்லும் முள்ளும் காடுகளாக இருக்கும். இன்னும் சொல்ல போனா விஷ ஜந்துக்கள்லாம் என்ன செய்யும், ஊறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரு கழுதை கூட ஒண்ணு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கடுமையான வெயில் நேரத்துல நடந்து வர்றீங்க, கற்கள்லையும் இந்த காடுகள்லையும் விஷ ஜந்துக்கள், இதுல இருந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குமே, நீங்க என்ன செஞ்சிடலாம், அந்த வாகனத்திலேயே நீங்க நிம்மதியா தொழுதுட்டு போயிடலாமே என்பதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த அன்சாரி சஹாபிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது, இதையெல்லாம் கேட்டுக்கொண்ட அந்த அன்சாரி சஹாபி சொன்னாங்க, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்துல என்னுடைய இல்லம் இருப்பதை கூட நான் விரும்பல என்பதாக சொன்னாங்க. ஏன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடும் பள்ளிவாசலும் பக்கம் பக்கமா இருக்கும். இந்த சஹாபி எப்படி சொல்றாருன்னு, என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல என் வீடு இருக்கிறத கூட நான் விரும்பல, இது அல்லாஹ் மீது ஆணை என்பதாக சொல்லிட்டு போயிட்டார். இது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரொம்ப வேதனையை தந்துருச்சு. என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? இத போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த அன்சாரி சஹாபி இந்த மாதிரி அங்கிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றாரு, அவருக்கு நான் சொன்னேன், அதுக்கு அவர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாரு என்பதாக சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் அவர் அழைச்சு கேட்டாங்க, ஏன் அந்த மாதிரி சொன்னீங்க, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாரு, அல்லாஹ்வினுடைய தூதரு, என்னுடைய கால் சூழல்களுக்கு நான் நடந்து வரக்கூடிய என்னுடைய தொழுகைக்காக வேண்டி நான் நடந்து வரேன், வேற காரணத்துக்காக நான் நடந்து வரல. ஒவ்வொரு நேர வக்து தொழுகைக்காக வேண்டியும் என்னுடைய இல்லத்திலிருந்து நான் நடந்து வர்றேன். நான் என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்விடத்துல என்னுடைய கால் சுவடுகளுக்கு ஒரு சுவடுக்கும் நன்மைகள் பதியப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்துல நான் விரும்புகிறேன் என்பதாக அந்த சஹாபி சொல்றாரு. சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள்
அந்த அன்சாரி சஹாபியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நீங்கள் எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு உண்டு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, தொழுகையே நன்மையை தந்துரும். தொழுகையே நமக்கு நன்மையை தந்துரும். ஆனா அந்த தொழுகைக்காக வேண்டி ஒருத்தர் நடந்து வர்றது இருக்குது, வேற எந்த காரணமும் இல்லாம தொழுகைக்காக வேண்டி மட்டுமே நான் போறேங்கிற நியத்தோட கிளம்பிட்டாலே, அது எந்த வாகனத்துல வந்தாலும் எப்படி வந்தாலும் நன்மை தான். ஆனா நடந்து வரக்கூடிய நன்மை இருக்குது. நாம் எட்டு வைக்கக்கூடிய அந்த காலடி சுவடுகள், ஒவ்வொரு சுவடுகளுக்கும் அல்லாஹ்விடத்துல நன்மை பதியப்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நாளைக்கு மறுமை நாளையில மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில அல்லாஹு தஆலா யாரை தனக்கு விருப்பமானவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வான் அப்படின்னு சொன்னா தொழுகையாளிகள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் பரவாயில்ல, என்ன நெருக்கடிகள் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன சுமைகள் உங்களுக்கு இருந்தாலும் பரவாயில்ல, தொழுகையை மட்டும் விட்டுறாதீங்க. இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, தொழுகையை மட்டும் நீங்க விட்டுறாதீங்க. அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை ஏற்படுத்தி தரும் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஸலாத்துர் ரஜுலி ஃபீ ஜமாஅத்தின். ஒருத்தர் ஜமாத்தோட தொழுகிறார், ஒருத்தர் ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறாரு, தஸீது, அவருக்கு நன்மைகள் அதிகமாக கொடுக்கப்படும். ஜமாத்தோட ஒருத்தர் சேர்ந்து தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அந்த ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவக்கூடிய நன்மை அவருக்கு அதிகமாக கிடைக்கும். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அலா ஸலாத்திஹி ஃபீ பைத்திஹி வ ஸலாத்தி அலா சூத்திஹி, அவர் வீட்டுல தனியா தொழுவதை விட அல்லது அவர் கடையில தனியா தொழுவதை விட தரஜத்தன், பள்ளிவாசல்ல ஜமாத்தோடு ஒருத்தர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா 20 மடங்கு அதிகமான நன்மை அவருக்கு வழங்கப்படும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப ஒவ்வொரு நேரம் ஜமாத்தினுடைய தொழுகை இருக்குது, 20 மடங்கு நன்மையை தனியா தொழுவதை விட நமக்கு பெற்று தந்தோம். இப்ப ஜமாத்தினுடைய தொழுகையை பற்றி இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் இமாம் ஜமாத்தை சரியாக பேணிக் கொள்கின்றாரோ, எந்த நேரமும் தவற விடாம இமாம் ஜமாத்தை சரியாக பேணி தொழுது கொள்கின்றாரோ அவருடைய தொழுகைக்கு அல்லாஹ் 20 மடங்கு நன்மையை தர்றான். அது மட்டும் இல்லாமல் அந்த தொழுகை அவரை மானக்கேடான அருவருப்பான விஷயங்களை விட்டு அவரை பாதுகாத்துறோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய கோபத்திலிருந்து அவர் பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய தேவைகளை என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். தொழுகையை பேணி தொழுதவர்கள், அந்த தொழுகைக்காக வேண்டி நடந்து வந்தவர்கள், அந்த தொழுகைக்காக வேண்டி நேரத்தை செலவழித்தவர்கள், தொழுகைக்காக வேண்டி என்ன செஞ்சிடும், நேரத்தை ஒதுக்கிட்டு வர்றது, தொழுகைக்காக வேண்டி நேரத்தை செலவழித்தவர்கள், பள்ளிவாசல்ல அந்த தொழுகைக்காக வேண்டி காத்து இருக்கக்கூடியவர்கள். காத்திருக்கிறது, ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம், இன்னும் ஒரு இக்காமத்துக்கு ஒரு 4 மணி நேரம் இருக்கு. அப்ப அந்த தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக நம்ம பள்ளிவாசல் அமர்ந்து இருக்கிறோமே, அந்த அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுக்கும் நமக்குமான அது நேரமாக இருக்கு. இந்த 1/4 மணி நேரம் இருக்குது, அப்படி கடைக்கு போயிட்டு வருவோம், அந்த நேரத்தை போயிட்டு அந்த இக்காம சொல்ற நேரத்துல உள்ள வருவதை விட பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம், இக்காமத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த 4 மணி நேரம் நமக்கும் அல்லாஹுக்குமான. என்ன வேண்டாம் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கலாம், திக்ரு செய்யலாம், துஆ செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், எதை நாம் அந்த நேரத்துல முன்வைத்தாலும் இன்னும் அதிகமாக துஆ கேட்கலாம். எதை நாம் அல்லாஹ்ட்ட கேட்டாலும் அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நேரமாக அந்த நேரம் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த தொழுகைக்காக வேண்டி காத்திருப்பது இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, மனிதர்களை எல்லாம் ரப்பனா இன்னக ஜாமிஉன் நாஸ லியௌமின் லா ரைப ஃபீஹி, அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில, மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில நம்மை அல்லாஹ் நல்லவர்களோடு சேர்த்து வைப்பான், சிறந்தவர்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பான், முத்தகீன்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைப்பான். நம்முடைய தொழுகையை கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அந்த நல்ல நசீபை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.